ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ வேர்ல்ட். இன்றைக்கான வீடியோ நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோமோ அப்போல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் மூலமாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நான் என்ன பார்க்க போகிறேன்டா, உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது பிசிக்கு எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். எதுக்காக நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ கம்ப்யூட்டர் ஒன்று வாங்க போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருந்தால் தான் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும். இந்த ஓஎஸ் சம்டைம் எங்களோட கம்ப்யூட்டர் ஏற்படக்கூடிய பிரச்சனையால் ஒர்க் பண்ண போகும். அதாவது பார்த்திங்கன்னா வைரஸ் அல்லது ஓஎஸ் கிரேஷ் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்றா புதுசாக இன்ஸ்டால் பண்ண வேணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பை உங்களால் பழையபடி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நாங்கள் எப்படி ஒரு ஓஎஸாக இன்ஸ்டால் பண்ணுறது இதை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸை சிடி மூலம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். உங்களால் சிடி அல்லது பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். முதல்ல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் இருக்கிற பூட் மெனுவை செக் பண்ணிக்க வேணும். இந்த பூட் மெனு பற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒன்றா போதும் அதுக்குரிய கீயை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த பூட் ஆப்ஷனுக்குள்ளே போக முடியும். இந்த பூட் ஆப்ஷனுக்கு போகக்கூடிய கீ ஒவ்வொரு கம்ப்யூட்டர் மாடலுக்கும் வித்தியாசமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா F2, F1, delete இந்த மாதிரி வித்தியாசமாகும். இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டருடைய மாடலில் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி உங்களுடைய பூட் ஆப்ஷனுக்கு போகக்கூடிய கீயை பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ பூட் மெனுவில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மெயின், அட்வான்ஸ், பூட் இந்த மாதிரி இருக்குது. இதில் பூட்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்க வேணும். இந்த பூட் மெனுவில் எப்படி செலக்ட் பண்ணுற, நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு எப்படி போகிற, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே உள்ள இந்த இடத்துல உங்களால் பார்த்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பூட் ஆர்டர் ஒன்று தந்திருக்காங்க. நீங்கள் யூஎஸ்பி மூலம் பூட் பண்ணுவதாக இருந்தால் யூஎஸ்பி இருக்கிறத டாப்பில் வச்சுருக்க வேணும், அல்லது சிடி மூலம் பூட் பண்ணுவதாக இருந்தால் சிடின்னு இருக்கிறது டாப்பில் வச்சுருக்க வேணும். ஓகே, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண பிறகு சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிங்க. அதற்காக F10 கீயும் ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சில டைம் எனி கீ வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லி வரும். அந்த டைம் நீங்கள் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்க வேணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க வேணும். பொதுவாக இந்த இடத்துல லாங்குவேஜ் செலக்ட் பண்ண வேண்டியிருக்காது. ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நோ அப்படின்னு இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல நான் அல்டிமேட் அப்படின்னு இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 64 பிட்டை தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட மெஷின் 64, 32 செக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை டிக் பண்ணிக்க வேண்டும். ஐ அக்செப்ட் அப்படின்னு இருக்கிறத இதை டிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் நியூ ஓஎஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவதாக இருந்தால் கீழே இருக்க ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, நான் இப்போ இந்த பார்ட்டிஷனை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4-5 பார்ட்டிஷன் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு டிலீட் பண்ணி ஒரு பார்ட்டிஷனாக எடுத்துக்க முடியும். அப்படி டிலீட் பண்ணால் உங்களுடைய பார்ட்டிஷனில் ஏதாவது ஃபைல் இருந்தால் அந்த ஃபைலையும் டிலீட் பண்ணப்படும். ஸோ நாங்கள் இதை முக்கியமாக கவனிச்சிக்க வேணும். இப்போ நியூ பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க நியூ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்க வேணும். அந்த பார்ட்டிஷன் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் இருக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன்டோ ஃபோட்டோவாக வந்திருக்கு. இது சிஸ்டம் அதுவாக எடுத்துக்கும். ஸோ நாங்கள் அதை கவனிக்க தேவையில்லை. இப்போ நான் 3 பார்ட்டிஷனுக்கு பிரிக்கிறேன். லாஸ்ட்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதை நான் அப்ளை பண்ணி ஒரு பார்ட்டிஷனாக எடுத்துக்கிறேன். அதாவது 3 பார்ட்டிஷன் இப்போ இருக்குது. இப்போ விண்டோஸ் ஃபைல் எதில் சேவ் ஆகணுமோ அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சிடியில் இருக்கிற ஃபைலெல்லாம் அந்த பார்ட்டிஷனுக்கு இன்ஸ்டால் ஆகுது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, சிடியில் இருக்கிற ஃபைலெல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் எனி கீன்னு இருக்குது. நீங்கள் இந்த கீயும் ப்ரெஸ் பண்ண வேணாம். அப்படி ப்ரெஸ் பண்ணால் திரும்பவும் சிடியிலேருந்தே பூட் ஆகும். அதை நாங்கள் திரும்பவும் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஷனை பார்க்க வேண்டியிருக்கும்.
இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்றை செட் பண்ணுவதா இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணிங்க. அப்படி இல்லை நீங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீயை கேட்டு வந்திருக்கு. ப்ராடக்ட் கீ இருந்தால் என்டர் பண்ணிங்க, அல்லது ஸ்கிப் அல்லது நெக்ஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டைமை செலக்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான டிரைவர்ஸை இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டும். இது உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டரோட ரெசல்யூஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களால் தேவையான மாதிரி செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 30 days ட்ரையல் ஒன்று தான் தந்திருக்காங்க. இந்த ட்ரையலை ரிமூவ் பண்ணுறதுக்கு விண்டோஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மூலம் இந்த ட்ரையலை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.